ரெண்டு கேள்வி சார். ஒன்று, கடந்த காலங்களில் பூவத்துக்கும் அடையாருக்கும் நம்ம சரி பண்ணுறோம்னு சொல்லிட்டு பல ஸ்டடிஸ் நடந்தது, பல ஏராளமான பணம் செலவழிக்கப்பட்டிருக்கு சரி. ஆனால் அது எதுவுமே வந்து நடக்கல. இப்போ இவங்களும் அதை ஒரு சார்ஜஸ் வச்சிருக்கிறாங்க. பல ஆயிரம் கோடி ரூபாய் மக்கள் பணத்தை முந்தைய அரசு வீணடிச்சிட்டாங்கன்னு சொன்ன நிதியமைச்சர், நாங்கள் வந்து அதை கிளைம் பண்ணுறதுக்கு ஸ்டடி பண்ண போகிறோம், அதுக்கு ஒரு 10 கோடி ரூபா ஃபண்ட் அலாட் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்காத்துக்காரரும் கச்சேரிக்கு போகிறார். ரெண்டாவது கேள்வி, அதாவது மக்களுக்கு கவர்ச்சிகரமான திட்டங்களை தொடர்ந்து தேர்தல் போது அறிவிக்கிறது. இப்போ மிகப்பெரிய ஒரு ஃபைனான்சியல் கிரைசிஸ்ல இருக்கும்போது இவங்க அறிவிச்சிருக்கக்கூடிய திட்டங்களை நீங்க சொன்ன மாதிரி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க, எப்படி என்ன செய்வாங்க? அதனால அதுக்கான செயல்முறை திட்டங்கள் ஏதும் இந்த அரசுக்கு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நான் பார்த்த அளவிற்கு அவங்களுடைய இருக்கக்கூடிய இந்த நிதி நிலை ஆதாரங்கள் குறித்திருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள், அவர்கள் தந்திருக்கக்கூடிய இந்த விவரங்கள், நிதிநிலை அறிக்கைகளை அவர் குறிச்சிருக்கக்கூடிய திட்டங்கள், இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக வைத்திருக்கும் போது இதை ஒழுங்காக செயலாற்றுவதற்கான ஒரு செயல் திட்டங்களை வகுத்து கொண்டு அதை நோக்கி அவர்கள் செயல்படுத்த முனைவதாக எனக்கு தோன்றவில்லை. பள்ளிக்கல்வித்துறையில வந்து தாவேகாவுடைய பட்ஜெட் தான் பள்ளிக்கல்வித்துறைக்கே ஒரு உண்மையான நிதி பகிர்வை கொடுத்திருக்கு, உயர்வை கொடுத்திருக்கு. கடந்த ஆட்சி காலங்களில் வந்து தவறான கணக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கு, தேவையற்ற உயர்வுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவிச்சிருக்கிறாரு. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? தேவையற்ற உயர்வுகள் எங்கே இருக்குது? நமக்கு வந்து ஒரு ப்ராப்பராக நம்ம என்னென்ன உங்களுக்கு செலவுகள் வர வேண்டுமோ அந்த செலவுகளை நாங்கள் செய்வதற்கு நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்படுகிறது. அந்த நிதி ஒதுக்கீடுகளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறைக்கு நீங்கள் அதிகமான நிதியை பெற்றுத் தருவதற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் முனைந்து செயல்பட்டு அவர் அந்த நிதியை வாங்கியிருக்கணும். இன்றைக்கு அவர் அந்த நிதியை கூடுதலாக அவருடைய முக்கியமான துறைக்கு பெறுவதிலே அவர் தவறி இருக்கிறார். அதை மறைப்பதற்காக இது கூடுதலாக செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றார். இன்னொன்று சொல்றேன், அதான் தேவை இருக்கு. இன்னொன்று கூட சொல்ற, ஒரு இடத்துல சொல்றாங்க ஒரு சூப்பர் சேஃப்டி சூப்பர் சிஎம் அப்படின்னு போட்டு ஒரு இது ஒன்று இன்னைக்கு ஒரு இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 10,000 பள்ளிக்கூடத்துக்கு 132 கோடி நம்ம கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா ஏறத்தாழ ஒரு பள்ளிக்கூடத்திற்கு 1.5 லட்சம் ரூபாய் தான் வரும். 1.5 லட்சத்தில் என்ன நீங்கள் எங்கள் சூப்பர் சேஃப்டி, சூப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சூப்பர் கிளன்லினஸ் என்ன அங்கே நீங்கள் கொண்டு வந்துட முடியும்? 10,000 ஸ்கூலுக்கு எவ்வளோ ஒதுக்கி இருக்கீங்க? ஒரு ஸ்கூலுக்கு 10,000 ஸ்கூலுக்கு நீங்கள் ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகை எவ்வளவு? அந்த தொகை எவ்வளோ மொத்தம் ஒரு ஸ்கூலுக்குன்னு எடுத்து பாருங்கள். 10,000 பள்ளிக்கூடத்தை முதல் கட்டமாக நீங்கள் எடுக்கிறீங்க. அப்போ அந்த 10,000 பள்ளிக்கூடத்தில் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வருவதற்கு நீங்கள் எவ்வளவு செலவழிக்க வேண்டிய தொகை கொடுக்கணுமா இல்லையா? நீங்கள் வகுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஏறத்தாழ ஒரு பள்ளிக்கூடத்துக்கு 1,30,000 ரூபா வரும். 1,30,000 ரூபா கொண்டு ஒரு பள்ளிக்கு நீங்கள் ஒரு பாராடை என்னென்னலாம் செய்வீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, தூய்மை பண்ணி செய்வீங்கன்றீங்க, அங்கே இருக்கவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்றீங்க, அப்புறம் அங்கே இருக்கவங்களுடைய அந்த சுற்றுச்சூழலை மேம்படுத்துவேன்றீங்க, இவ்வளவு வேலையை நாங்கள் பண்ணுவேன்றீங்க. அப்போ அந்த இவ்வளவு செய்கிறதுக்கான ஒரு நிதி வேணும் இல்லையா? 1 லட்ச ரூபாய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் சார். நம்ம லாஸ்ட் கவர்மெண்ட்ல பேராசிரியர் அன்பழகன் கல்வி மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது வருஷத்துக்கு 1,500 கோடி, 5 வருஷத்துக்கு 7,500 கோடியில் அரசு பள்ளிகளில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுன்னு அறிவிச்சிடும். அது நம்ம எவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோம் சார்? அது நிறைய இடத்துல பண்ணியிருக்கோம் சார். நிறைய செலவு அந்த பள்ளி கட்டிடங்கள் முழுமையாக ஒவ்வொரு இடங்களிலும் அந்த பள்ளி கட்டிடங்கள் உருவாக்கப்பட்டு முதலமைச்சர் அவர்களே திறந்து வைத்திருக்கிறார்கள். தேவையான பள்ளி கட்டிடங்கள் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக வெறும் கிளாஸ் ரூம்ஸ் மட்டும் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய ஆய்வகங்கள் போன்றக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலும் எல்லாமே சேர்த்து தான் அது வந்துருக்கிறது. ஒரு மேசிவ் ஸ்கீமாக அதை கொண்டு வந்து அந்த ஸ்கீமை பற்றி எதுவுமே அவங்க சொல்லலையா?